இந்த கே டிராமானா கோலங்கள் நினைச்ச 80s கிட்டுன உனக்கு ரொம்ப நக்கல்டா. ஆனா இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சு கே பாப்னா கொரியன் பாப் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு படம் பார்த்தேன், கே பாப் டெமன் ஹண்டர்ஸ். ஐயோ, நானும் நிறைய படங்கள் பார்த்திருக்கேங்க. இந்த மியூசிக்கல் ஃப்ரோசன் மாதிரி எல்லாம் கூட பார்த்திருக்கேன். நம்ம கே பாப்பா அப்படின்னு தென்னாவிட தான் ஆரம்பிச்சேன். இதுல வந்து டெமன் எல்லாம் சேர்ந்து மனுஷங்களை சாவடிக்க வரும்போது ஹீரோயினும் அவங்க பேண்டும் சேர்ந்து பாட்டு பாடியே அதுங்களை சாவடி. அப்பேரண்ட்லி அவங்க பாடும்போது ஒரு வைப்ரேஷன் மாதிரி போய் டெமன்ஸ் எல்லாத்தையும் சாவடிச்சிடும், நம்மளையும் சேர்த்து. அவங்களை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெமன்ஸோட தலையை இப்படி திருப்புவாங்க, கையை இப்படி திருப்புவாங்க, காலை இப்படி திருப்புவாங்க. இந்த மாதிரி பல ட்விஸ்டுகள் இருந்தாலும் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஹீரோயினே பாதி டெமன் தான். சில அறிகுறி இருக்கும், வெளியில காட்டிக்க மாட்டாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து டெமன் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு பாய் பேண்டை இந்த பக்கம் அனுப்பி விடுவாங்க. அந்த 5 பேர் ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். மெயின் ஆள் பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில தப்பிச்சு வந்த மாதிரி இருப்பான். இன்னொருத்தனை பாத்தீங்கன்னா பிசாசு பட ஹீரோ மாதிரி இருப்பான். மத்த 3 பேர் பாத்தீங்கன்னா இந்த சேட்டு கல்யாணத்துல வந்து தேங்காய் பை கொடுக்குற மாதிரி இருப்பானு. இந்த மாதிரி 5 பேர் இருந்தாலுமே அவனுங்க ஹீரோயின்ங்க போடுறதை விட பயங்கர மேக்கப், ஐலாஷ், ஐஷேடோ, ஐப்ரோ, ஐபோன், ஐபேட் கண்டமேனிக்கு போட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பாதி ஹேர் கட் பையனும் இந்த பாதி டெமனும் லவ் பண்ண ஆரம்பிச்சு நம்மள முழு மென்டல் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் படத்தோட மிச்ச கதை. ஆனா ஒண்ணுங்க, இந்த படத்துல 12 பாட்டு பாடி சாவடிப்பாங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னு கூட பாட்டு பாடி தான் பதில் வருது அவங்க கிட்ட. இந்த படத்துக்கு வந்து கொரியன் பாப் அப்படின்னு வைக்கிறது பதில அண்ணா நகர் பாப் அப்படின்னு வச்சிருக்கு. ஏன்னா பாடிக்கிட்டே தான் இருக்காங்க.